கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. We praise you Father. Thank you Jesus. ஹல்லேலூயா. ரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலகாலம் எல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலகாலம் எல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியின் மீது அன்பை சொரிந்து என்னை மீட்டு காத்து நடத்திய எந்தன் இயேசுவை துதிப்பேன். என்னை மீட்டு காத்து நடத்திய எந்தன் இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும் என்னை தேற்றி அன்பு கூர்ந்த எந்தன் இயேசுவை துதிப்பேன். என்னை தேற்றி அன்பு கூர்ந்த எந்தன் இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். வாழ்விலும் உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலே என்னை நீ தாங்கிடவே. ஏழை நானே பாதம் பணிந்தேன், எந்தன் இயேசுவை துதிப்பேன். ஏழை நானே பாதம் பணிந்தேன், எந்தன் இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். 7th verse of Revelation 19. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come, and his wife hath made herself ready. ஏசாயா 53வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். Isaiah 53 and verse 11. He shall see of the travail of his soul, and shall be satisfied. By his knowledge shall my righteous servant justify many, for he shall bear their iniquities. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். Hebrews 12 verse 2. Who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. Amen. Read it again. Who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நம்ம வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் தருகிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 நம்ம வாசித்தோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்
வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இயேசு இந்த உலகத்திலே வந்து மரித்து அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட பொழுது இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது என்று பார்க்கிறோம். அந்த நேரத்திலே அவருக்கு மணவாட்டி கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மனைவி கொடுக்கப்பட்டாங்க. ஏன்னா ஆதாமுடைய ரிப் எடுத்து தான் ஏவாளை தேவன் உண்டாக்கினார். அதுபோல் இயேசு குத்தப்பட்டதினாலே, சிலுவையில் அறையப்பட்டதினாலே அவருக்கு மணவாட்டியாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாக மாறுவது மாத்திரமல்ல, அவருக்கு மணவாட்டி ஸ்தானத்திலே நாம் வரும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, who for the joy that was set before him endured the cross. நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் குடும்பத்தினரால் ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்படலாம், மற்றவர்களால் தரைக்குறைவாக எண்ணப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம். உங்களுடைய நம்பிக்கையினால் ஏன்னா நம்ம உலகத்தோடு ஒத்து போக முடியாது. You will be away from the world. People could not join with you. நம்ம இயேசுவின் வழியில் நடக்கிறவங்க மற்றவர்களைப் போல மற்ற மனிதர்கள் ஈடுபடுகிற காரியங்களை நம்மளால் ஈடுபட முடியாது. அப்படிப்பட்ட நேரத்திலே இயேசு எப்படி அந்த சிலுவையை சகித்தார் என்றால், தமக்கு முன் ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தோஷத்தை குறித்து நான் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆக போகுது, ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா they will be waiting when they will get married. அந்த டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் அவருக்கு மனைவியாக மாறிவிட்டோம். மனைவினாலே என்னதான் பாடுதான். அது யாருக்குமே கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தெரியாது. அந்த கல்யாணம் ஆக போகுதுன்னொடனே they will be very much excited, நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு. it starts with excitement. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா they have to go through suffering. என்னன்னா it involves lot of responsibilities, நிறைய பொறுப்புகள், கடமைகள். அது வரைக்கும் அவங்க தன்னுடைய தாய் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு அது மாதிரி பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. கல்யாணம் ஆன அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் வெளில போக முடியாது, வர முடியாது. பேச்சுலர்ஸாக இருக்கும்போது they will be going away with their friends and all. ஆனால் கல்யாணம் ஆன அப்புறம் மனைவி என்ன பண்ணுவாங்க, போகாதீங்கன்னு சொல்லி தடுப்பாங்க. பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டிய காரியங்கள், அந்த மாதிரி பிளான் பண்ணுறது, அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறது, இது மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க செய்ய வேண்டியிருக்கும். அதனால் மனைவியாக இருக்கும்பொழுது இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு. பட் we should know we are going to be the bride of Jesus. அதற்கு நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது யூதராஜ சிங்கத்துடைய கல்யாணம் வந்தது என்று எழுதப்படவில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும் பொழுது அவர் சாந்தமாக இருந்தார். நீங்கள் ஏசாயா 53 நீங்கள் பார்த்தீங்கன்னா it's written in Isaiah 53. Let's take Isaiah 53. Okay, 53:6 நீங்கள் பாருங்கள். 7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்று பார்க்கிறோம். இந்த வசனங்கள் உண்மையாகவே இயேசு சென்ற பாதையில் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் he was patient in enduring the affliction. சிலுவையை சகித்து என்று பார்க்கிறோம். நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து போகும்பொழுது அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக ரகசிய வருகையிலே அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். சப்போஸ் we are not up to the standard now, we will be forsaken. It's a very serious thing when we will be forsaken. அதனால் அந்த நாளுக்காக நம்ம ஆயத்தம் பண்ணுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் மத்தேயுவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள், அவர் வருகிறதுக்கு முன்பாக அந்த வழியை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி யோவான் நான் சொல்கிறதே நம்ம பார்க்குறோம். அதனால்
மத்தேயு 3:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனே. we have to prepare our heart, we have to prepare the ways for God to come. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட வந்து கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நம்மை இந்த உலகத்தில் ஆயத்தம் பண்ணும் பொழுது நமக்கும் அந்த சந்தோஷம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆண்டவரே நாங்கள் மனவாட்டியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே மனைவியாக இந்த உலகத்திலே உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவரே எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அதை நாங்கள் உம்முடைய நாமத்தினால அதை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ் யூ.